பழம்பெரும் நடிகை எம்.என். ராஜம் வாழ்க்கை வரலாறு. நம் தாய் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்த்த ஆழ்ந்த தெளிவான தமிழ் உச்சரிப்பு உடைய கணீர் என்ற குரலை உடையவரும், உயர்ந்த புருவத்துடன் கூர்மை மிகுந்த பார்வை கொண்டவரும், கோபத்தையும் நகைச்சுவையையும் இரண்டர கலந்து மிகைப்படுத்த முடியாத அசாதாரணமான சிரிப்பு என்று அந்த கால முன்னணி நாயகர்களின் கதாநாயகியாகவும், பின்னர் வில்லி குணச்சித்திரம் என்று பன்முக வித்தகியாகவும், கலைத்துறையில் தவ புதல்வியாகவும் நடிப்பு என்று வந்துவிட்டால் அந்த நடிப்பே பொறாமைப்படும் அளவிற்கு திறமை மிகுந்த தமிழ் திரையுலகின் பொக்கிஷமான எம்.என். ராஜம் அவர்களை பற்றி இந்த காணொளியில் நாம் காணலாம். இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்வது மட்டுமல்லாமல் லைக் மற்றும் ஷேர் செய்து உங்கள் அன்பை தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மற்றும் தமிழ் என்று நடிகைகளால் சொல்லப்பட்டுள்ள தமிழ் திரையுலகத்தின் விடிவெள்ளியாக 1940ஆம் ஆண்டு சங்கம் வளர்த்த தமிழ் மண்ணான மாமதுரை மாநகரில் பூர்வீகமாக கொண்ட நரசிம்ம ஆச்சாரி என்பவருக்கு மகளாக பிறந்தவர்தான் நமது காணொளியின் கதாநாயகியான தமிழக மகாராணி பழம்பெரும் நடிகை எம்.என். ராஜம் அவர்கள். அக்கால குடும்பங்களை வறுமை சூழ்ந்து காணப்பட்ட நிலையில் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களின் புகலிடமாக திகழ்ந்தது நாடக உலகமாகும். ஆம், தான் பெற்ற பிள்ளைகளை வளர்க்க முடியாத வறுமை சூழலின் போது அந்த பிள்ளைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தாங்கள் அறிந்த நாடக குழுக்களில் இணைத்து விடுவார்கள் பெற்றோர்கள். இதன் அடிப்படையில் பின்னாட்களில் தெளிவான திரைவானில் ஜொலித்த கே.ஆர். ராமசாமி, சுப்பையா, வி.கே. ராமசாமி மற்றும் எஸ்.எஸ். ராஜேந்திரன் போன்ற பிரபல முன்னணி நாயகர்களின் நடிப்பு பட்டறையாக விளங்கிய நாடக உலக தந்தைகளில் ஒருவரான மாண்புமிகு யதார்த்தம் பொன்னுசாமி பிள்ளை அவர்களின் மதுரை ஸ்ரீ மங்கள கானா சபாவில் தனது 7வது வயதில் எம்.என். ராஜ்யத்தை இணைத்து விட்டனர் அவரது பெற்றோர்கள். சிறுவர்களை மட்டுமே கொண்டு நடத்தப்பட்ட பாய்ஸ் கம்பெனியான இந்த நாடக குழுவில் சிவாஜி கணேசன் அவர்கள் ஸ்திரீ பார்ட்டி எனப்படும் பெண் வேடங்களை ஏற்று நடித்து வந்தார். இதன் பெயரில் இந்த குழுவில் இடம்பெற்ற மனோகரா என்ற நாடகத்தில் வசந்த சேனையாகவும், கிருஷ்ணலீலாவில் தாயார் யசோதாவாகவும் தோன்றுவதுடன் பசும்பால் கறந்த பசுமாடு இப்போது குடல்பாலை கறக்குது என்ற பாடலை தன் சொந்த குரலில் பாடி நடித்தும் வந்தார் சிவாஜி கணேசன் அவர்கள். இதன் பின்பு பெண் வேடத்திற்காக நீண்ட கூந்தலை வளர்த்ததுடன் வெளியே செல்லும் வேளைகளில் அந்த கூந்தலை மறைத்து தலைப்பாகை அணிந்து செல்லும் வழக்கத்தையும் சிவாஜி கணேசன் பின்பற்றினார். இவ்வாறு நாடக கலை உலகத்திற்காகவே தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்தார்கள் அந்த கால கலை உலக ஜாம்பவான்கள். இவ்வாறு தங்களது நாடக குழுவில் பெண் கலைஞர்கள் இல்லாத குறையை போக்கி நிறைவு தர ஆண்களுக்கும் புதிய வரவான சிறுமி எம்.என். ராஜத்திற்கும் ஒரு சிறந்த அண்ணனாகவும் ஆசானாகவும் இருந்த நடிகர் திலகம் அவர்கள் நாடக உலகத்தின் கல்வியை கற்றுக் கொடுத்திருக்கிறார் எம்.என். ராஜத்திற்கு. இந்த பிள்ளைகளில் ஜாதி மத பேதமின்றி சகல கலைஞர்களையும் ஒருங்கிணைத்து தன் பிள்ளைகள் போல பராமரித்தும் நாடக கலையையும் யதார்த்த வாழ்க்கைக்கு தேவையான முழு உலக கல்வியையும் போதித்து நடத்தி வந்த ஐயா யதார்த்தம் பொன்னுசாமி பிள்ளை அவர்களுக்கு ஏற்பட்ட பெரும் நெருக்கடிகளால் தனது நாடக குழுவை தொடர்ந்து நடத்த முடியாத துர்பாக்கிய நிலை அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதனை அறிந்த கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள் இந்த நாடக குழுவை ஏற்று அதற்கு என்.எஸ்.கே. நாடக மன்றம் என்று பெயரிட்டு சிறப்புடன் அதை நடத்த ஆரம்பித்திருக்கிறார். அந்த வேளையில் நாடக மன்றத்தையும் தனது என்.எஸ்.கே. பிக்சர்ஸ் திரைப்படம் தயாரிக்கும் நிறுவனத்தையும் நடத்தி வந்த கலைவாணர் அவர்கள் 1949 அறிஞர் அண்ணா கதை வசனத்தில், ஸ்ரீ சுப்பாராவ் இசையில், கிருஷ்ணன் பஞ்சி இயக்கத்தில் நல்ல தம்பி என்ற தனது சொந்த படத்தை தயாரித்தார். என்.எஸ். கிருஷ்ணன், சகசுரநாமம், வான்மதி, மதுரம் இந்த வெற்றி கூட்டணியில் தயாரிக்கப்பட்ட இந்த திரைப்படத்தில் ராணி என்ற வேடத்தை ஏற்று நடித்த மதுரத்தின் தங்கையாக தோன்றி நடித்ததுடன் 8, 7, 6 என்ற பாடலிலும் நடித்து பாடி தமிழ் திரையுலகில் அறிமுகமானார் எம்.என். ராஜம் அவர்கள். இதன் பின்பு லட்சுமிகாந்தன் கொலை வழக்கின் காரணமாக கலைவாணர் சிறைவாசம் அனுபவித்த வேளையில் கணவரை வழக்கில் இருந்து மீட்கும் பொருட்டு செலவுக்காக பண தேவைக்காக அந்த வேளையில் என்.எஸ்.கே. நாடக மன்றத்தை நிர்வகித்து வந்த மதுரம் அவர்கள் எஸ்.வி. சகசரநாமத்தின் கதை வசனத்தில், கிருஷ்ணன் பஞ்சி இயக்கத்தில் மக்கள் திலகம் எம்.ஜி.ஆர். மதுரம் இணைந்து நடித்த பைத்தியக்காரன் என்ற திரைப்படத்திலும் மதுரத்தின் தந்தையாக தோன்றி நடித்திருப்பார் எம்.என். ராஜம் அவர்கள். இந்த படம் தயாரிக்கப்படும் போதே குற்றமற்றவர் என நிரூபிக்கப்பட்டு வெளியே வந்த கலைவாணர்கள் பின்னர் இந்த திரைப்படத்தில் தோன்றி நடித்தார். இதன் பின்பு என்.எஸ்.கே. நாடக மன்றத்திலிருந்து வெளியேறிய ராஜம் அவர்கள் வி.கே.எஸ். அவர்களின் நாடக குழுவில் இணைந்து தன் பிரத்யேக நடிப்பால் மிளிர ஆரம்பித்தார். இந்த வேளையில்தான் பி.யு. சின்னப்பா, பி. கண்ணாம்பா நடிப்பில் வெளியான மங்கையர்க்கரசி, டி.கே. சண்முகத்தின் பெண்மனம், டி.ஆர். ராமச்சந்திரனின் மாப்பிள்ளை, சிவாஜி கணேசனின் மனிதனும் மிருகமும், எம்.ஜி.ஆரின் என் தங்கை உள்ளிட்ட திரைப்படங்களில் சில கதாபாத்திரங்களை ஏற்று நடித்தும்
வளர்ந்து வந்தார். இதன் பின்பு SV சகஸ்ரநாமத்தின் நாடக குழுவான சேவா ஸ்டேஜில் 1952 இணைந்து பயணிக்க ஆரம்பித்த எம்என் ராஜத்திற்கு பெரும் புகழின் உச்சியில் அமர வைத்த திரைப்படம் தான் 1954 பெருமாள் முதலியார் தயாரித்து கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் உருவான மாபெரும் வெற்றி படமான இரத்த கண்ணீர் திரைப்படமாகும். 1953 தயாரிக்கப்பட்ட இந்த திரைப்படத்தின் நாயகன் M.R. ராதா மிகப்பெரிய நடிகர் மட்டுமல்லாமல் அரசியல் உலகின் நட்சத்திரமாகவும் சற்று முன்கோபம் உடையவராகவும் விளங்கியவர். ஆகவே அச்சம் காரணமாக முன்னணி நடிப்புலக பெண் கலைஞர்கள் யாரும் நடிக்க முன்வராத காரணத்தினால் படப்பிடிப்பு தள்ளி சென்ற வேளையில்தான் இயக்குநர்கள் கிருஷ்ணன் பஞ்சு நினைவில் வந்தவர்தான் தாங்கள் இதற்கு முன்பு இயக்கிய நல்ல தம்பி பைத்தியக்காரன் திரைப்படத்தில் நடித்த எம்என் ராஜம் அவர்கள். உடனே அவரை தொடர்பு கொண்ட இயக்குநர்கள் 14 வயதே ஆன எம்என் ராஜத்தின் சம்மதத்தை பெற்றதுடன் தயாரிப்பாளர் மற்றும் M.R. ராதாவின் அனுமதியையும் காந்தா என்னும் தாசிய கதாபாத்திரத்தில் M.R. ராதாவுக்கு இணையாக நடிக்கவும் வைத்திருக்கிறார்கள். இந்த திரைப்படம் M.R. ராதா சொல்லிக் கொடுத்த நுணுக்கங்களின்படி நடித்து வந்தார் எம்என் ராஜம் அவர்கள். திடீரென்று ஒரு நாள் M.R. ராதா என்ன நினைத்தாரோ என்னவோ இந்த திரைப்படத்திலிருந்து எம்என் ராஜத்தை நீக்கும்படி கோரிக்கை விடுத்தார். படத்தின் தயாரிப்பு பாதி முடிந்த வேளையில் திடீரென்று இவர் தூக்கி போட்ட குண்டை சமாளிக்க முடியாமல் திணறி இருக்கிறது தயாரிப்பு குழு. உடனே அந்த இயக்குநர்கள் நடிகவேல் M.R. ராதாவிடம் எம்என் ராஜத்தை நீக்கினால் நாங்களும் இந்த திரைப்படத்திலிருந்து முற்றிலும் விலகிக் கொள்வோம் என்று கிருஷ்ணன் பஞ்சு போர்க்கடி தூக்க வேறு வழியின்றி M.R. ராதா அவர்களும் தொடர்ந்து நடித்திருக்கிறார். இதன் பின்பு இந்த திரைப்படத்தில் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட M.R. ராதாவை காலால் உதைத்து கீழே தள்ள வேண்டும் என்ற காட்சி அமைப்பு உருவான வேளையில் தன்னால் அவ்வாறு நடிக்க முடியாது என்று எம்என் ராஜம் அவர்கள் மறுத்துவிட தாங்கள் நடிக்கவில்லை எனில் இந்த படத்திலிருந்து நீக்கப்படுவீர்கள் என்று முடிவாக இயக்குநர்கள் கூற வேறு வழியின்றி இந்த காட்சியில் M.R. ராதாவை உதைத்து நடித்திருக்கிறார் எம்என் ராஜம் அவர்கள். இந்த காட்சியின் போது மாடியிலிருந்து படிகளில் கீழே விழுந்து M.R. ராதாவுக்கு அடிபட்ட சம்பவங்களும் நடந்தேறியிருக்கிறது. இதன் பின்பு காட்சிகளில் நன்றாக யதார்த்தமாக வர வேண்டும் என்பதற்காக மாபெரும் கலைஞரான நடிகவேல் சொல்லிக் கொடுத்ததை கவனத்தில் கொண்டு வேண்டாத தெய்வங்கள் எல்லாவற்றையும் வேண்டியும் உதைத்த உதையில் M.R. ராதா அவர்கள் தத்ரூபமாக கீழே விழுந்ததில் அவர் உடலில் பெரும் காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இதன் பின்பு அவரிடம் மன்னிப்பு கேட்ட எம்என் ராஜத்தை பார்த்து M.R. ராதா அவர்கள், நான் கூறியபடி நடித்தாய், காட்சி நன்றாக வந்ததால் அவ்வளவுதான், இதை விட்டுவிடு, இதை பெரிதுபடுத்த வேண்டாம் என்று அவருடைய பாணியிலேயே பேசி அனைவரையும் திகைக்க வைத்திருக்கிறார் M.R. ராதா அவர்கள். பிறவி கலைஞரான M.R. ராதா அவர்கள் இந்த திரைப்படத்தின் வாயிலாக பெற்ற தாயிடம் மரியாதை, கட்டிய மனைவியிடம் அன்பு, ஆணவம் மிக்க கதாபாத்திரம், ஒழுக்கங்களை அற்புதமாக போதித்த அருமையான திரைப்படமான இரத்த கண்ணீர் ரசிகர்களின் ஏகோபித்த வரவேற்பையும் பெரும் வெற்றியையும் பெற்றது. இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஆளை ஆளை பார்க்கிறார் என்ற பாடலையும், குற்றம் புரிந்தவர் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வது ஏது போன்ற பாடல்கள் காலத்தால் அழியாத பாடல்களாகும். இதன் பின்பு திரையுலகத்தையும் ரசிகர்களையும் தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்த பழம்பெரும் நடிகை எம்என் ராஜத்திற்கு ஏறுமுகம் என்று கூறலாம். 1955 ஜெமினி கணேசன் சாவித்ரி இவருடன் இணைந்து மகேஸ்வரி என்ற திரைப்படத்தையும், மங்கையர் திலகத்தில் சிவாஜி கணேசன் மனைவி பிரபா கதாபாத்திரத்திலும் ஆணவமிக்க மனைவியாகவும் மேதாவிகள், நீதிபதி உள்ளிட்ட திரைப்படங்களில் கதாநாயகியாகவும் நடித்து வந்த வேளையில் மாடர்ன் தியேட்டர்ஸின் கதாநாயகி திரைப்படத்தில் பிரதான நாயகியாகவும் நடித்து வந்தார் எம்என் ராஜம். அவ்வேளையில் அந்த நிறுவனத்தார் முதலில் கலரில் எடுத்த மக்கள் திலகத்தின் அலிபாபாவும் 40 திருடர்களும் என்ற திரைப்படத்தில் நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடிக்க வேண்டிய நடிகைகள் வராததால் என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்க படப்பிடிப்பு குழுவினரின் ஆலோசனையின் பேரில் அடுத்த திரைப்படங்களில் கதாநாயகி வேடத்தை தருகிறேன் என்று மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்பாளர்கள் அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில் கதாநாயகியாக வளர்ந்து கொண்டிருந்த எம்என் ராஜம் அவர்கள் இந்த திரைப்படத்தில் புல்புல் என்ற நகைச்சுவை வேடத்தில் தோன்றி நடிக்க அவரை விட வயதில் மூத்தவரான K. சாரங்கபாணி அவர்களும் தௌலத் என்ற கதாபாத்திரத்தில் ஏற்று எம்என் ராஜத்துடன் இணைந்து நடித்தார். இந்த படத்தில் இவருக்கு சின்ன சிறு சிட்டு என்ற பாடல் இவரை பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போய் சேர்த்தது. இதையடுத்து இந்த ஆண்டிலேயே வெளியான டவுன் பஸ் திரைப்படத்தில் அஞ்சலி தேவி பேருந்து நடத்துனராக நடித்திருப்பார். இவருடன் எம்என் ராஜமும் இணைந்து நடித்தார். இதன் பிறகு மக்கள் திலகம் எம்ஜிஆருடன் மகாதேவி, இளவரசி மங்கம்மாவாக, மானம் ஒன்றே பிரதானமாக கொண்டு வாழ்ந்து உள்ளிட்ட சோக பாடலுடன் திருடாதே திரைப்படத்தில் ஓ மிஸ்டர் பாலு என்று தோன்றி நடித்த பாடல்களும் மிகவும் பிரபலமானவை. நாடோடி மன்னனில் இளவரசி மனோகரியாகவும், பாக்தாக் திருடன் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் நடித்து தனி முத்திரை பதித்திருப்பார் எம்என் ராஜம் அவர்கள். JP சந்திரபாபுவுடன் மர்ம வீரன் மற்றும் கவலை இல்லாத மனிதன் திரைப்படத்தில் பிரதான வேடத்தில் தோன்றியிருத்து சிரிக்க சொன்னால் சிரிப்பேன் என்று சோக பாடலில் நடித்திருப்பார். சம்பூர்ண ராமாயணத்தில்
சூர்பனையாகவும் பாசவலை திரைப்படத்தில் M.K. ராதா பாட எம்.என். ராஜம் ஆட படத்தில் இடம்பெற்ற அன்பினாலே உண்டாகும் இன்ப நிலை என்ற பாடல் எம்.என். ராஜம் அவர்களின் தேர்ந்த பரத கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். தங்கவேலு நாயகனாக பானுமதி நாயகியாக தோன்றி நடித்த ரம்பையின் காதல் திரைப்படத்தில் இளவரசி சுகுணாவாக ராஜம் நடித்திருப்பார். நல்ல இடத்து சம்பந்தம், நீலாவுக்கு நிறைஞ்ச மனசு என பல்வேறு திரைப்படங்களிலும் விடிவெள்ளி திரைப்படத்தில் பாலாஜியுடன் இணைந்து பாடலிலும் தோன்றி சிறப்பித்து இருப்பார் எம்.என். ராஜம். சிவாஜி கணேசனுடன் நான் பெற்ற செல்வம், பெண்ணின் பெருமை மற்றும் ரங்கோன் ராதாவில் சிவாஜி கணேசனுக்கு நடிப்பில் இணையாக தங்கம் என்ற கதாபாத்திரத்தில் மக்களை பெற்ற மகராசியில் எம்.என். நம்பியாருடன் இணைந்து ஒன்று சேர்ந்து அன்பு மாறுமா என்ற மறக்க முடியாத பாடலை பாடி நடித்திருப்பார். காத்தவராயனில் J.P. சந்திரபாபுவுடன் இணைந்து நகைச்சுவை மட்டுமின்றி ஜிகு ஜிகு என்ற பாடலை பொம்மலாட்டம் வேடமேற்று பாடி நடித்திருப்பார். பதிபக்தியில் சிவாஜியுடன் இணைந்து எம்.என். ராஜம் பாடி நடித்த கொக்கரக்கோ சேவலே என்ற பாடல் மிகவும் பிரபலமானது. பின்னர் புதையல், நான் சொல்லும் ரகசியம், வடிவுக்கு வளைகாப்பு, சிவகாமியின் செல்வன் உள்ளிட்ட படங்களில் இணைந்து தன் நடிப்பாற்றலை வெளிப்படுத்தி இருப்பார் எம்.என். ராஜம் அவர்கள். 1960ஆம் ஆண்டு வெளியான பாவை விளக்கு திரைப்படமானது கல்கியில் தொடராக வெளிவந்த பிரபல எழுத்தாளர் அகிலன் எழுதிய பிரபல தொடராகும். இந்த படத்தில் வெளிவந்த காவியமா நெஞ்சில் ஓவியமா என்ற பாடல் காட்சிக்காக நவம்பர் மாதத்தில் படக்குழுவினருடன் கடும் குளிரில் டெல்லியில் தங்கி படமாக்கியிருக்கிறார்கள். இந்த படத்தில் உமா என்ற மனதில் நிலைத்து நிற்கக்கூடிய ஜோவியல் கேரக்டரான எம்.என். ராஜமும் சிவாஜி கணேசனும் இணைந்து தாஜ்மஹாலில் தோன்றி நடித்த இந்த பாடல் காட்சியை கண்டு வேடிக்கை பார்த்த அங்கிருந்த மக்கள் இவர்கள் இருவரையும் உண்மையான ராஜா ராணி என்று நினைத்து நம்பியதுடன் சுமார் 3 மணி நேரம் தொடர்ந்து அவர்களுடன் புகைப்படங்களை எடுத்துக்கொண்ட சுவாரஸ்ய சம்பவங்களும் அன்றைக்கு அரங்கேறி இருக்கிறது. மேலும் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற 1000 கண் போதாது, வண்ணக்கிளியே மற்றும் வண்ணத்தமிழ் பெண்ணுறுத்தி, என்னருகில் வந்தால் உள்ளிட்ட பாடல்கள் ரசிகர்களின் மனம் கவர்ந்த பாடல்கள் ஆகும். மற்றும் பாசமலரில் மாலதி கேரக்டரில் சிவாஜி கணேசன் மனைவியாக ராஜம் நடித்திருந்ததுடன் ஜமுனா ராணி பின்னணியில் பாடி நடித்த பாட்டு ஒன்று கேட்டேன் பரவசமானேன் என்ற பாடலை கேட்டாலே கண்டிப்பாக பரவசமாகிவிடும். அதுபோலவே மயங்குகிறாள் ஒரு மாது பாடலை யாரால் தான் மறக்க இயலும். S.S. ராஜேந்திரனுடன் இணைந்து முதலாளி, குலதெய்வம் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் தெய்வ பிரவியில் ராஜம் தோன்றி நடித்து பாடிய காலை வயசு கட்டான சைசு என்ற பாடலும், தாரா தாரா வந்தாரா என்ற பாடலும் வெகு பிரபலமாகும். தை பிறந்தால் வழி பிறக்கும் திரைப்படத்தில் எம்.என். ராஜத்தை சீண்டி நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு என்ற SSR பாடி நடித்திருப்பார். ஜெமினி கணேசனுடன் பெண் குலத்தின் பொன் விளக்கு என்ற படத்தில் இணைந்து நடித்திருந்ததுடன் இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் வெகு பிரபலமாகும். இதையடுத்து தங்கப்பதுமை P.S. வீரப்பாவுடன் சிவகங்கை சீமை, கல்லும் கனியாகும் உள்ளிட்ட பல்வேறு படங்களிலும் பலதரப்பட்ட வேடங்களை ஏற்று நடித்திருந்ததுடன் 1973 K. பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான அரங்கேற்றம் என்ற திரைப்படத்தில் ஏழை S.P. சுப்பையாவின் மனைவியாக 8 பிள்ளைகளின் தாயாக தோன்றி நடிப்பில் அழுத்தம் கொடுத்து நடித்ததுடன் ரசிகர்கள் மனதில் நிலைப்பற்ற கதாபாத்திரமாகவே தோன்றியிருப்பார் எம்.என். ராஜம் அவர்கள். இது அடுத்து வெளியான ஜெயலலிதாவின் வந்தாலே மகராசி, புஷ்பலதாவின் கொடுமைக்கார சித்தியாக தோன்றி நடிப்பில் மிரட்டி இருப்பார். ரஜினிகாந்துடன், காயத்ரி, சரத்பாபுவுடன் கண்ணில் தெரியும் கதைகள், திசை மாறிய பறவைகள் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் எம்.என். ராஜத்தின் நடிப்பை யாராலும் மறுக்க முடியாது, மறக்கவும் இயலாது. விசுவுடன் நாணயம் இல்லாத நாணயம், திருமதி ஒரு வெகுமதி, பெண்மணி அவள் கண்மணி உள்ளிட்ட திரைப்படங்களிலும் அன்பும் ரூபமும் கொடுமைக்கார மாமியார் கேரக்டரிலும் நடித்து மிகவும் சிறப்பித்திருந்தார் எம்.என். ராஜம் அவர்கள். நாடோடி மன்னன் திரைப்படத்தில் எம்.என். ராஜத்தின் மன்னர் கணவராக நாடோடியாக நடித்த எம்ஜிஆர், நான் உன் கணவன் அல்ல என நம்பு சகோதரி என்று கூறுவார். யதார்த்தத்தை அடைந்தவரான எம்.என். ராஜமும் நான் மட்டும் இல்ல, இந்த நாடே உன்னை நம்பித்தான் ஆக வேண்டும் அண்ணா என்று அந்த வசனத்தை பேசியிருப்பார். இந்த வசனத்தை கேட்ட தியேட்டரில் இருந்த ரசிகர்கள் அதிர்ந்தது மட்டுமல்லாமல் இந்த திரைப்படத்தின் வெற்றி விழாவில் இந்த வசனம் மக்கள் மத்தியில் பிரபலமாக பேசப்பட்டதுடன் அதிர்ந்த கரவொலி அடங்க வெகு நேரம் ஆகியிருக்கிறது. இதன் பின்பு வெகு சில வருடங்களிலேயே எம்ஜிஆர் அவர்கள் தமிழக அரசியலில் ஜொலிக்க ஆரம்பித்ததுடன் தமிழக முதலமைச்சராக அரியணையிலும் அமர்ந்தார். அந்த வேளையில் அவரை தன் குடும்பத்துடன் காண சென்ற எம்.என். ராஜம் அவர்கள் எம்ஜிஆரை காண வந்த பல்லாயிரக்கணக்கான பெரும் கூட்டத்தோடு ஒரு ஓரமாக நின்று அண்ணா என்று குரல் கொடுத்து எம்ஜிஆரை இவர் கூப்பிட்டிருக்கிறார். அந்த கூட்டத்திலும் தன் தங்கையின் குரலை கேட்டு துணுக்குற்றவராக திரும்பி பார்த்த மக்கள் திலகம் முகம் வளர்ந்தவராக ராஜத்தை அருகில் அழைத்து அன்போடு அவரிடம் நீ சொன்ன வார்த்தை பலித்து விட்டது என்று எம்ஜிஆர் நினைவு கூர்ந்து எம்.என். ராஜத்தின் வாக்கு பலித்து விட்டதாகவும் அருகில் இருந்தவரிடம் கூறி பூரிப்படைந்திருக்கிறார். இதன் பிறகு குழந்தை வளர்க்கும் நேரத்தில் திரையுலகத்திற்கு முழுக்கு போட்டுவிட்டு எம்.என். ராஜம் அவர்கள் ஓய்வெடுத்த வேளையில் திருமணம் ஒன்றில் சந்தித்த மக்கள் திலகம்
நீ ஓய்வெடுக்கலாம், ஆனால் உன் தமிழ் ஓய்வெடுக்க கூடாது என்று கூறியதுடன் உடனே தமிழக செய்தித்துறையின் கோஆர்டினேட்டர் பதவியை எம்.என். ராஜத்திற்கு அளித்ததுடன் அந்த நிறுவனத்தால் தயாரிக்கப்படும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் தனது தெளிவான கணீர் குரலை பின்னணி குரலாக கொடுக்க ஆரம்பித்தார் எம்.என். ராஜம் அவர்கள். இதன் பிறகு வெளிநாடு சென்ற எம்ஜிஆர் மறைந்து விட்டார் என்று செய்தி வெளியான போது அதற்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமாக மருத்துவமனையில் எம்ஜிஆர் உணவு உட்கொண்டிருப்பது போன்ற புகைப்படங்களோடு கூடிய செய்தியிலும் எம்.என். ராஜம் அவர்களின் குரலே பிரதானமாக இடம்பெற்றது. இந்த செய்தி கிராம மக்கள் வரை பரவியது மட்டுமல்ல, தேர்தலின் பெரும் வெற்றிக்கு காரணியாக அமைந்தது இந்த செய்தி, அதில் இடம்பெற்ற இவருடைய குரல் என்றும் கூறலாம். இதன் பின்னர் நலமுடன் மக்கள் திலகம் சென்னை திரும்பிய வேளையில் இதனையும் குறிப்பிட்டு எம்.என். ராஜம் அவர்கள் குரலில் செய்தி வெளியானது. இது மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது மட்டுமின்றி தன்னுடைய அரசியல் வாழ்வின் சென்டிமெண்ட் குரலாகவும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் மகிழ்ந்ததுடன் எம்.என். ராஜத்திற்கு சம்பளத்தையும் உயர்த்தி வழங்கியிருக்கிறார். திரைப்படங்களை தவிர்த்து தொலைக்காட்சி தொடர்களிலும் தன் பங்களிப்பை வழங்கிய எம்.என். ராஜம் அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வழங்கிய சமையல் குறிப்பு நிகழ்ச்சியை யாராலும் மறக்க இயலாது. 2004ஆம் ஆண்டு சேவா ஸ்டேஜ் துறை இயக்கத்தில் அறிஞர் அண்ணா, ராஜாஜி, வி.எஸ். ராமையா கதையமைப்பில் சென்னை வானொலியில் இடம்பெற்ற கலைக்களஞ்சியம் நாடகங்களில் தன் குரல் மூலம் நடித்து சிறப்பித்தார் எம்.என். ராஜம் அவர்கள். பாபு, சபாஸ், ராமுலுடு தெலுங்கு திரைப்படங்களிலும் ஹிந்தி திரைப்படங்களிலும் நடித்து இறுதியாக கமல்ஹாசனுடன் பம்மல் கே சம்பந்தம், பிரசாந்த் வடிவேலு காமெடி கூட்டணியில் உருவான வின்னர் திரைப்படத்திலும் எம்.என். நம்பியாருடன் சிவகாமி கதாபாத்திரத்தில் விஜயுடன் திருப்பாச்சி, வடிவேலுவின் தாயாக இம்சையரசன் 23ஆம் புலிகேசியிலும் அர்ஜுனுடன் மருதமலை உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்து சிறப்பித்திருப்பார் எம்.என். ராஜம் அவர்கள். அந்த காலத்தில் வேற்று மொழியை சேர்ந்த கதாநாயகிகளே தமிழ் திரையுலகில் புகழ்பெற்று இருந்த வேளையில் தன்னுடைய சொந்த குரலில் தமிழ் பேசி நடித்து வந்த தமிழ் மண்ணில் தோன்றிய ஒரே தமிழ் நடிகை டி.ஆர். ராஜகுமாரி மட்டும்தான். பின்னர் இவரும் திரையுலகில் இருந்து விலகியதால் அந்த வெற்றிடத்தை நிரப்பி தன் ஆளுமையாலும் அழகிய தமிழாலும் கோலோச்சியவர்தான் எம்.என். ராஜம் அவர்கள். TKS நாடக குழு, சேவா ஸ்டேஜ் மற்றும் சிவாஜி நாடக மன்றம் நாடக குழுவில் எம்.என். ராஜம் பணியாற்றிய போது அங்கு நகைச்சுவை நாயகனாக சிவாஜி கணேசன் பின்னணி பாடியவராக தோன்றிய A.L. ராகவனை 1960 மே 2ஆம் தேதி திருமணம் புரிந்தார் எம்.என். ராஜம் அவர்கள். இந்த ஆதர்ச தம்பதிகளுக்கு பிரம்ம லட்சுமணன் என்ற மகனும் நளின மீனாட்சி என்ற மகளும் உள்ளனர். பிரம்ம லட்சுமணின் மகன் பொறியாளராகவும் நளின மீனாட்சியின் மகள் ஏரோநாட்டிக்கல் பொறியாளராகவும் உள்ளனர். கலை உலகின் சிறந்த நாயகி மட்டுமல்லாமல் இல்லற வாழ்வின் சிறந்த எடுத்துக்காட்டாகவும் வாழ்ந்தவர்தான் எம்.என். ராஜம் அவர்கள். பெற்றோரின் அன்பு மகளாக, நல்ல மருமகளாக, மனைவியாக, தாயாக, பாட்டியாக விளங்கி தன் கடமைகளை திறம்பட செய்தவர். தன்னுடைய பாசமிகு கணவர் இறக்கும் வரையில் அவரை குழந்தையைப் போல பார்த்து கொண்டதுடன் தான் மிகப்பெரிய நடிகை என்ற எந்த கர்வமும் இல்லாமல் அவருக்கான உணவுகளை கடைசி வரை தன் கையாலேயே சமைத்து கடைசி வரை கொடுத்து மகிழ்ந்தவரும் எம்.என். ராஜம் அவர்களே. இப்பேற்பட்ட பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தே கொண்டு கலைமாமணி உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை வென்று மக்கள் மனதில் இன்றளவும் பதிந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கும் நமது கலை உலகின் சாதனை நாயகி பழம்பெரும் நடிகை எம்.என். ராஜம் அவர்கள் இன்னும் பல்லாண்டு கால நீடூடி வாழ வேண்டும் என்று அனைவரும் ஒன்று கூடி வாழ்த்துவோம் என்று கூறி இந்த இந்திய திரைவானில் என்றென்றும் சுடர்விட்டு கொண்டிருக்கும் நட்சத்திரமாக இவர் ஜொலிப்பார் என்று நடிகை எம்.என். ராஜம் அவருடைய வாழ்க்கை வரலாறை முடிப்போம். நன்றி, வணக்கம்.